அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம 10,000 வேர்ல்டு எபிசோட் 248 249 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோடில் நம்ம ஹீரோவை 2 பொண்ணுங்க காப்பாற்றி அவங்களோட பேலஸ்க்கு கூப்பிட்டு போகிறாங்க இல்லையா. இப்போது அந்த பொண்ணில் ஒருத்தி கேட்குறா, சின்ன பொண்ணு, இந்த மாதிரி இவன் வந்து அவுட் சைட் வேர்ல்ட்லேருந்து வந்திருக்கான் அப்படின்னா இவனால் நம்மளை வெளில கொண்டு போக முடியும்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. ஆனால் இந்த பொண்ணு என்ன சொல்கிறான்னா, இங்கே பாரு, நம்மெல்லாம் யாங் கிளானுடைய டிசெண்டன்ஸ், இந்த ஹெவன்லி பேலஸை பாதுகாக்கிறது தான் நம்மளுடைய முக்கியமான வேலை அப்படின்னு சொல்கிறா. அது மட்டும் இல்லாமல் வெளி உலகத்துலேருந்து நமக்கு கான்டாக்ட் கட் ஆகி பல ஆயிரம் வருடங்களாச்சு. இப்போ நம்ம திரும்ப போகணும்னு வச்சுக்கோயேன், எப்படி நம்மளால் வந்து கால் ஊன்றி நிற்க முடியும் அப்படின்னு கேட்குறா. லின்ஃபங் வந்து இன்னும் கான்ஷியஸாக தான் இருக்கான். அவன் என்ன யோசிக்கிறான்னா, இவங்க 2 பேர் வந்து ஈவில் பர்சன் மாதிரி தெரியல, நம்ம வேலையை கண்டினியூ பண்ணுவோன்னு சொல்லிட்டு ஒரு ஈவில் க்ளோன் அப்சர்வ் பண்ணால அதை பியூரிஃபை பண்ணுற வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கான். அவனுக்கு ஒரு டார்க் இன்கார்னேஷன் புக் அப்படிங்கிறது கிடைக்குதுங்க. இதில் ஒரு டெக்னிக் இருக்குது. அதாவது இவன் வந்து புதுசாக ஒரு ஸ்பிரிச்சுவல் அவேர்னஸ் அப்படிங்கிறத கிரியேட் பண்ணி ஒரு க்ளோன் அப்படிங்கிறத உருவாக்க முடியும். அப்போ ஏதாவது ஒரு கண்டிஷனில் இந்த பாடி இருக்கு இல்லையா, அதாவது ஒரிஜினல் பாடி அது இறந்து போயிட்டா கூட க்ளோன் அப்படிங்கிறது இருக்கிற வரைக்கும் இவங்களால புதுசாக ஒரு பாடியை ஃபார்ம் பண்ணிக்க முடியும். ஆனாலும் இவனுக்கு ஒரு வருத்தம் என்னன்னா, என்னடா இது பாதி தான் கிடச்சிருக்கே, இப்போ ஒரிஜினல் பாடி கிடச்சிருந்ததுன்னா இன்னும் நிறைய டெக்னிக் கிடச்சிருக்குமேனு யோசிக்கிறான். இப்போ இவங்க போகக்கூடிய அந்த ஒரு பாதையை பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் பிளாக் பண்ணுறாங்க. இவங்க யாரா அப்படின்னு கேட்டால் இவங்க வந்து டார்க் ஈவில் ட்ரைபை சேர்ந்தவங்களாம். அதான் டார்க் ஈவில்னு சொல்லியாச்சே, வேற என்ன பண்ணுவாங்க, டிஸ்ட்ரக்ஷன் தான். ஸோ இந்த பெரிய பொண்ணு இருக்கல்ல, அவள் வந்து இந்த குட்டி பொண்ணை பார்த்து சொல்கிறா, இங்கே பாரு, நீ இங்கேருந்து கிளம்பி போயிடு, அவனை கூட்டிட்டு நீங்கேருந்து போயிடு, என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் தடுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறா. அந்த பக்கி என்ன சொல்லுது, இல்லை நம்ம 2 பேரும் ஒன்றா தான் இருப்போம் அப்படிங்குது. அடையாண்டி நீ வேறன்னு சொல்லிட்டு பிடிச்சி தள்ளி விட்டுட்டு இவ வந்து சண்டை போட ஆரம்பிக்கிறா. இவளுக்கு ஆக்சுவலாக நல்லாவே தெரியுங்க, நம்மளால சமாளிக்க முடியாது, கண்டிப்பாக உயிரே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தெரிஞ்சும் அந்த பொண்ணு தப்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இவ சண்டை போட்டுக்கிட்டு இருக்கா. ஸோ ஒரு வழியாக என்ன நடக்குதுன்னா, நம்ம எல்லாம் எதிர்பார்த்த மாதிரி அந்த ஒரு பொண்ணை பிடிச்சிட்டாங்கப்பா. பிடிச்ச உடனே அவன் நிறைய டைலாக் பேசுகிறான்னு வச்சுக்கோங்க. அதில் முக்கியமாக என்ன சொல்கிறான்னா, உனக்கு நான் உயிர் பிச்சை தரேன், ஆனால் நீ என்னோட மிஸ்ட்ரஸாக வரணும், சரியா அப்படின்னு கேட்குறான். மிஸ்ட்ரஸ்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இதை கேட்ட உடனே அந்த பொண்ணுக்கு சரியான கோவம் வந்துடுச்சுங்க. அவள் வந்து திரும்ப அட்டாக் பண்ணுறா. ஒரு பக்கம் அந்த குட்டி பொண்ணு இருந்தால அவளை ஒரு குரூப் துரத்திட்டு போகுது. அவளை முடிஞ்ச வரைக்கும் ஓடலான்னு பார்க்குறா. இருந்தாலும் இவனுங்க அட்டாக் பண்ணதில் அவங்க கீழே விழுந்துட்டாங்க. இப்போ இந்த பொண்ணாலையும் வந்து காப்பாற்ற முடியல, ஏன்னா இவ்வளோ மாட்டிக்கிட்டு இருக்கால, என்னடா பண்ணுறதுன்னு யோசிக்கும் பொழுது திடீர்னு நம்ம லின்ஃபங் கண்ணை திறந்துருவானா. பயபுல வந்து அந்த அட்டாக்கை தடுத்துறான்ப்பா ஒரு பெல் ஷீல்டை போட்டு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறான்னா, ஒரு பெரிய கத்தி எடுத்து அந்த ஒரு டிராகன் கதையை முடிச்சு விட்டான். இவனுங்களாம் பார்க்குறானுங்க, என்னடா 3A காட்லேண்டில் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் பர்சன் எப்படா வந்தான் அப்படின்னு யோசிக்கிறானுங்க. இல்லை இவனை பார்த்தா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கான், இவன் அந்த கிளானை சேர்ந்தவன் கிடையாதுரா, உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் எங்களோட விஷயத்தில் தலையிடுவேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை நோக்கி வேகமாக வராங்க. ஆக்சுவலாக ஆப்போசிட் சைடில் ஓடி இருக்கணும். இவன் கையை அசைச்சது தாங்க, மொத்த பயிலும் அங்கே இறந்துருவானா. இந்த பொண்ணுக்கு ஒன்றும் புரியல, என்னடா ஒரு மூளை இத்தனை பேரை கொண்டுட்டானேன்னு சொல்லிட்டு இந்த குட்டி பொண்ணு அப்படியே உட்காந்துக்கிட்டு இருக்கா. இப்போ இவளோட சிஸ்டரை தாங்க காப்பாற்றணும். அங்கே அவன் பார்க்குறான், கீழே பார்த்துட்டு மேலே பார்க்கறதுக்குள்ள லின்ஃபங் அவன் பக்கத்தில் போய் நிற்பானா. மறுபடியும் இவனும் என்ன பண்ணுறான், தம்பி என்ன சாவறதுக்கு ஆசையாக இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண. ஆனால் லின்ஃபங் என்ன பண்ணுறான், ஒரு பெல் ஷீல்டை போட்டு தடுத்துக்கிட்டு அவனோட ஃபீனிக்ஸ் இருக்குல்ல அதை வச்சு அடிக்கிறாங்க. இப்போ அவனோட வெப்பன் வந்து உடஞ்சு போச்சு. என்னடா என்னோட வெப்பனே உடஞ்சு போச்சு, இது ஒரு ஃபேரி லெவல் வெப்பன் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு முழிக்கிறான். இருந்தாலும் உன்னை விடமாட்டேன்டான்னு சொல்லிட்டு மறுபடியும் அட்டாக் பண்ண வரான். இவனுக்கு அறிவே வராது போல தெரியுது. ஆனால் நம்ம ஹீரோ அந்த ஒரு அட்டாக்கையும் தடுத்து விட, பயபுல இவ்வளோ டைலாக் பேசினால அங்கேருந்து ஓடி போகிறாங்க. இப்போ ஹீரோ அவனை பிடிக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணும்போது பயபுல என்ன பண்ணுது, அங்கேருந்து டெலிபோர்ட் ஆகி எஸ்கேப் ஆயிடுச்சு. ஸோ ஒரு வழியாக இந்த ஒரு பொண்ணை காப்பாற்றியாச்சு. இவன் வந்து நன்றி சொல்கிறா. ஆனால் நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான்னா, நீங்கள் தான் முதல்ல என்ன காப்பாற்றினீங்க, அதுக்கு நன்றி சொல்கிறேன் அப்படிங்கிறான். ஆனால் அந்த பொண்ணு என்ன சொல்கிறான்னா, நான் உன்னை காப்பாற்றாமல் விட்டுருந்தா கூட உன்னோட ஸ்ட்ரென்த்துக்கு அந்த பீஸ்டால் உன்னை ஒன்றுமே பண்ணியிருக்க முடியாது அப்படிங்கிறா. இப்படியே பேசி முடிச்சா அவன் என்ன கேட்குறா, எங்கள் வீடு பக்கத்தில் தான் இருக்குது, கூட வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். வரேன் அப்படிங்கிறான். அந்த குட்டி பொண்ணு கேட்குறா, நீங்கள் எங்கேருந்து வந்திருக்கீங்க, உங்கள் இடத்த பற்றி வெளி உலகத்தை பற்றிலாம் சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்குறா. கண்டிப்பாக சொல்கிறேனேம்மா அப்படிங்கிறான். இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்களோட கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இவங்க எல்லாமே வந்து ஒரு ஃபேரி கிளானை சேர்ந்தவங்க, ஒரு பிக் வேர்ல்டில் தான் இருந்திருக்காங்க. அங்கே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 3000 ஸ்மால் வேர்ல்டு இருந்துச்சான். அது மட்டும் இல்லாமல் 33 ஹெவன்ஸ் இருந்துச்சான். இப்போ இந்த ஈவில் ட்ரைப் இருந்ததில்ல, அவங்க வந்ததுக்கப்புறம் ஒரு வார் நடந்திருக்கு. அதில் ஏகப்பட்ட ஃபேரிஸ் வந்து இறந்து போயிருக்காங்க. அங்கேருந்து தப்பிச்சு வந்து இந்த ஸ்மால் வேர்ல்டில் இவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ இங்கே வந்து பல ஆயிரம் காலங்கள் ஆகிப்போச்சு. எங்கேயுமே வந்து 3 கிளான் இருக்கான். இவங்க வந்து இந்த ஒரு லேண்ட்ஸை ரொம்ப காலமாக பாதுகாத்துட்டு இருக்காங்க. இவளுக்கு என்னன்னா, வெளி உலகத்தையே பார்த்ததில்ல, வெளி உலகத்துக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு ஆசை. இன்னொரு பக்கத்தில் நம்முடைய பறவை அது பார்த்தீங்கன்னா பப்பரப்பான்னு விழுந்து கிடக்குது. இந்த ஸ்வாட் ஸ்பிரிட் இருக்கு இல்லையா, இதுதான் வந்து எழுப்புது, மாஸ்டர் ஏஞ்சுக்கோங்க டைம் ஆயிடுச்சு, ஹாஃப் டேக்கு மேலே நீங்கள் தூங்கிட்டு இருக்கீங்க அப்படிங்குது. எது அரை நாள் ஆயிடுச்சா, ஐயோ மாஸ்டர் வேறு இங்கே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அலர் அடிச்சு ஏஞ்சிக்குது. இது எந்திரிச்சு பார்த்தா இதற்கு வந்து மெடிசனல் பிளான்ஸ் இருக்குது.
ஒன்று இல்லை 2 இல்லை நிறைய இருக்குது. சார் என்ன பண்ணுறாரு, அங்கே இருக்கிறது எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா எடுத்துக்கிட்டே இருக்காரு. இப்போது ரொம்ப விலை உயர்ந்த ஒரு ஹர்ப் அங்கே இருக்குங்க. இதை எடுக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுது. ஆனால் இது போல் இது என்ன பண்ணுது, அந்த ஸ்பாட் ஸ்பிரிட்டை அமுச்சு விடுது. அந்த ஸ்பிரிட் போயிட்டு கையை வச்ச உடனே பயங்கரமான தண்டர் அப்படிங்கிறது தாக்குமா. மாஸ்டர் இங்கே ஏதோ பெரிய ப்ரொஹிபிஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது திரும்ப வந்துருச்சு. இந்த பறவை ஒரு ஹேர்பை கூட எடுக்க விட மாட்டானுங்க, யாரா இவனுங்க கஞ்ச பிஷ்னாரித்தனமாக இருக்கானுங்கன்னு சொல்லிட்டு திட்டுது. யாரை திட்டுதுன்னே தெரியல. இப்போ அந்த இடத்துக்கு ஒரு 2 பேர் வராங்க. வந்த உடனே இந்த ஸ்பாட் ஸ்பிரிட்டை பார்க்குறாங்க. அடடா இது பயங்கரமான ஆர்டிஃபேக்டாக இருக்கும் போல தெரியுதே, எப்படியாவது அதை எடுத்துடணும் அப்படின்னு பிளான் பண்ணுறாங்க. இந்த ஸ்வாடு கத்துது, ஐயோ எனிமி வராங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துது. இப்போ இவங்களும் பார்க்குறாங்க, டேய் அங்கே ஒரு ஸ்பிரிச்சுவல் பெட் வேறு இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு அதை பிடிக்கலான்னு கீழே வராங்க. ஆனால் நம்ம பறவை என்ன பண்ணுது, இவங்கள வச்சு சிறப்பான சம்பவம் பண்ணிடுதுங்க. ஷாவ்தியான் அந்த ஒரு டிராகன் ஸ்வாடை வச்சு அட்டாக் பண்ணும்போது அவன் ஒரு பெல் ஷீல்டு அப்படிங்கிறத போட்டு தடுக்கிறான். ஆனால் அந்த ஷீல்டே பார்த்தீங்கன்னா கிராக் விடுது. அதான் யோசிக்கிறான், அடடா இது ஃபேரி லெவல் ஸ்வாடாக இருக்கும் போல தெரியுதே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். இவங்களால நம்ம பறவையை சமாளிக்க முடியல, இங்கேருந்து எஸ்கேப் ஆயிடலாம் அப்படின்னு பார்த்தா கூட இது போக விட மாட்டுதுங்க. ஒரு ஷீல்டு போட்டு தடுத்து விட்டுது. அவனுமே பார்த்தீங்கன்னா என்னென்னமோ பண்ணி போராடி பார்க்குறான், அவனால் சமாளிக்க முடியல. சரி வேறு வழியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஆன்சஸ்டரை கூப்பிட்றாங்க. இவனுக்கு இதே வேலையாக போச்சு. அந்த ஆள் பார்த்தீங்கன்னா பயங்கர பவர்ஃபுல்லாக இருக்கான். அவன் வரும்போதே நம்ம ஸ்வாடு தூரமாக வந்துச்சு. மாஸ்டர் அவன் பயங்கர பவர்ஃபுல்லாக இருக்கான் அப்படிங்குது. வந்தவன் என்ன சொல்கிறான், நீ ஒரு சாதாரண பெட்டு, எவ்வளோ ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்க நீ, இங்கே பாரு இந்த ஆட்டம்லாம் ஏன் எதிர்க்க செல்லுபடி ஆகாது அப்படிங்கிறான். நம்ம பறவை என்ன பண்ணுது, 3 ஸ்வாடையும் ஒன்று சேர்த்து அவனை அட்டாக் பண்ணுது. அவனுமே என்ன பண்ணுறான், எதிர்த்து அடிக்க ஆரம்பிக்கிறான். ஆனால் வந்தவன் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கான். இப்போது அவன் கையில் ஒரு குடுவை மாதிரி இருக்குது. அந்த ஒரு குடுவையை கையில் எடுக்க ஆரம்பிக்கிறான். அது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு ஸ்வாட் இருக்கு இல்லையா, அந்த ஸ்வாடை உள்ளுக்குள்ளே அப்சர்வ் பண்ணுறதுக்காக. ஸோ அதை அவன் அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கான். இந்த பறவைக்கு கோவம் வந்துச்சு, உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் என்னோட ஸ்வாடை எடுப்பேன்னு சொல்லிட்டு இது என்னென்னமோ ட்ரை பண்ணி பார்க்குது. ஆனால் ஒன்றும் வேலைக்கு ஆகலைங்க. அந்த ஆளுக்கு பயங்கர சந்தோஷம், அடடா இது ஃபேரி லெவல் ஸ்வாடாக இருக்கேன்னு சொல்லிட்டு அவன் அப்சர்வ் பண்ணிட்டான். அது மட்டும் இல்லாமல் ஒரு டாலிஸ்மன் அப்படிங்கிறத பயன்படுத்தி இந்த ஒரு பறவையும் பிடிச்சிருவானா. நம்ம பறவை என்னென்னமோ பேசுதுன்னு வச்சுக்கோங்க, ஒழுங்கு மரியாதை என்னை விட்டுரு, என் மாஸ்டர் வருவான், கண்டிப்பாக உங்கள் எல்லாரையும் கொன்றுவான் பார்த்துக்கோ, நான் சொன்னால் மட்டும்தான் நீ உயிர் பழைக்க முடியும் அப்படிங்குது. ஆனால் இது சொல்கிறது அவனுங்க காதலே வாங்கலைங்க. அவன் அந்த பையன்கிட்ட என்ன சொல்கிறான்னா, இந்த ஒரு பெட்டை மட்டும் நீ கஷ்டப்பட்டு எப்படியாவது அடைக்கிட்டேன்னு வச்சுக்கோ, ஃபியூச்சர் உனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். நம்ம ஷாவ்தியன் அப்படியே பார்க்குது, டேய் என்கிட்ட வராதரா, என்னடா பண்ண போற நீ, மாஸ்டர் தயவு செஞ்சு என்னை காப்பாத்துங்க அப்படின்னு கத்துது. ஸோ லின்ஃபங்கு தெரிஞ்சு போச்சு, யாரோ ஒருத்தர் ஷாவ்தியனை பிடிச்சிட்டாங்க அப்படிங்கிறது அவனுக்கு தெரிஞ்சிடுச்சு. ஸோ அந்த 2 பொண்ணுங்க கேட்குறாங்க, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது, இல்லை என்னோட பெட்டு அந்த டேஞ்சரில் இருக்குது, யாரோ பிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறான். அவங்க கேட்குறாங்க, பெட்டா எங்கே இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு தெரியல, இங்கே தான் எங்கேயோ பக்கத்தில் இருக்குது, எக்ஸாக்ட் லொக்கேஷன் எனக்கு சொல்ல தெரியல அப்படிங்கிறான். அந்த பொண்ணு என்ன சொல்கிறான்னா, கவலைப்படாதீங்க, என்னோட ஃப்ளூட்டால் லொக்கேட் பண்ண முடியும், நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே அப்படிங்கிறான். இப்போ இவனுக்கு என்னன்னா, ஷாவ்தியனுக்கு எதுவும் ஆகலை, ஏன்னா இவன் அவனுடைய ஸ்பிரிட் மார்க் அப்படிங்கிறது அது மேலே விட்டுருக்கான். ஸோ அதோட உயிருக்கு இப்போதைக்கு எந்த ஆபத்தும் இல்லை அப்படிங்கிறது இவனுக்கு தெரிஞ்சு போச்சு. இங்கே தான் இந்த ஒரு எபிசோட் முடியுதுங்க. நம்ம அடுத்த எபிசோடில் கண்டினியூ பண்ணலாம். Thank you so much for watching. Take care. Bye.